வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது டிஆர்பி அது சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஸோ அதற்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அதற்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நேற்றைய தினம் அண்டு இன்றைய தினம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. மீதி இருக்கக்கூடிய அதாவது மொத்தமாக 48 சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. ஸோ அதில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே, ஏன்னா அவங்க கொடுத்த 5 சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவு. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து அந்த பேப்பர் வேல்யூவேஷன்லாம் முடிஞ்சுது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பேப்பர் வேல்யூவேஷன் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு சப்ஜெக்டாக கொடுப்போம் அப்படின்ற தகவல் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து இதில் நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த 5 சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான கேண்டிடேட்ஸ். அந்த மாதிரி கம்மியான கேண்டிடேட்ஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது. அதுக்காக சுத்தமாக கேண்டிடேட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்காங்க, பட் மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்காங்க. இதுலேயே வந்துட்டு மேஜர் சப்ஜெக்டாக எடுத்தால் நமக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, நிறைய கேண்டிடேட்ஸ் போட்டி போடுற சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தடுத்த கட்டங்களாக நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து இன்னும் ஒரு 2-3 நாட்களில் அவங்களுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு 1 வீக் 10 டேஸில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ரொம்ப நாள் பெண்டிங்லலாம் இந்த மாதிரி ஒரு இதை வந்து போட மாட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்றா தான் வந்துச்சு. அதனால் கண்டிப்பாக ஜாப் அப்படின்றது மேக்ஸிமம் ஒன்றா தான் போட ட்ரை பண்ணுவாங்க. எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று வேறு இருக்குது, அடுத்த நமக்கு தெரியும். ஸோ அந்த ரீசன்னால தான் மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ரிசல்ட்டுமே பப்ளிஷ் ஆகிடும். அதனுடைய முன்னோட்டமாக தான் இந்த ஒரு 5 சப்ஜெக்ட்டுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ தயாராக இருங்க. ஏன்னா நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப இல்லைங்கிறதுனால தான் அவங்க முன்னாடி கொடுத்த டேட்ஸை வந்து இப்போ மாற்றி வச்சது. நாட்கள் இல்லாமல் தான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க கொடுத்ததுக்கான ரீசன்ஸ், ஸோ சீக்கிரமாக வச்சதுக்கான ரீசன். அதனால் அடுத்து வரக்கூடிய கேண்டிடேட்ஸாக நீங்கள் வந்து இருக்கீங்க, அடுத்து வந்து தயாராக இருக்க போகிறோம் அப்படின்னா எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ரெடியாக வச்சுக்கிங்க. டைம் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க, இப்போ கொடுத்த மாதிரியெல்லாம் டைம் இருக்காது. டக்குன்னு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும், உடனே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கெல்லாம் கூப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் சர்டிஃபிகேட்ஸ் என்ன படிச்சிருக்கீங்களோ அதற்கான எல்லாமே, அதே போல் அப்ளிகேஷனில் கொடுத்த ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். அப்ளிகேஷனில் எனக்கு பிஎஸ்எம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது வேணும். டிசபிள்டு கேட்டகிரி அப்படின்னா கண்டிப்பாக அது வேணும். அந்த மாதிரி என்ன கொடுத்துருக்கீங்களோ அது கம்பல்சரி உங்கள் கையில் இருக்கணும். அப்படி இல்லாமல் இருக்குது, இல்லை வேறு எங்கேயாவது இருக்குது, வேலை செய்கிற இடத்துல கொடுத்துருக்கேன், இப்போ வெளியில் இருக்கேன், இல்லை ஊருக்கு போயிட்டேன், அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருந்துச்சு, காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னா காரணங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போது அந்த டைமில் நமக்கு ஹரிபரியாக பண்ணி உடனடியாக சர்டிஃபிகேட்டு கையில் கிடைக்கிறதுக்கோ, இல்லை வெளியில் கொடுத்துருந்தாலோ வாங்குறதுக்கோ, இல்லை ஊரில் இருக்குது நான் வெளியில் வேலை செய்கிறேன், இந்த மாதிரியான ரீசன்ஸ் வந்து அப்போ நம்மளால் டக்குன்னு பண்ண முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கிற ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சுருக்கீங்களா அப்படின்றத ஒரு டைம் ரீகால் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிங்க. ஏன்னா நமக்கு வந்து டைம் இருக்காது. எலெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்காக தான் அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே 27-28 போட்டிருந்ததை டக்குன்னு 11-12 மாற்றினது. ஸோ அந்த ஒரு 10-12 நாள் நமக்கு முன்னாடி கொடுத்ததே இந்த ரீசனுக்காக தான், எலெக்ஷன் அப்படின்ற ரீசனுக்காக தான். அடுத்து வந்து தயாராக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அதில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸே கொடுத்துட்டாங்க. ஸோ மற்ற சப்ஜெக்ட்டும் கொடுத்துருவோம், எல்லோரும் ரெடியாக இருங்க, எங்களோட வேலைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக. ஏன்னா எந்த ப்ரொசீஜரும் பண்ணலை, எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு கேண்டிடேட்ஸ் நினச்சிடக்கூடாது. அந்த ரீசனுக்காக தான் அதை வந்து பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு மேலேயும் நம்ம காலதாமதம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதனால் எல்லோரும் ரெடியாக இருங்க. இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.